நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2023 டிசம்பர் 31 மாத்தறை வெலிகம பலேன பகுதியில் உள்ள W15 ஹோட்டலுக்கு முன் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6314 கீழ் 23 என்ற வழக்கு எண்ணின் கீழ் நடைபெறும் சட்ட நடவடிக்கையின்படி கொலைக்கு சதி செய்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன், கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி அனஸ்லம் டி சில்வா உட்பட 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் ஆர்டர் செய்யும் நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. தற்போது கையிருப்பில் உள்ள பெட்ரோலிய பொருட்கள் மட்டுமே விநியோகிப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் எரிபொருள் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கு எந்த ஆர்டர்களையும் வழங்க மாட்டோம் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 3% தள்ளுபடி தொகையை ரத்து செய்து அது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய சூத்திரத்தின்படி பணம் செலுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தங்களது கொள்கை பிரகடனத்துக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதில் பங்கேற்று கருத்துரைத்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அன்றாட பணிகளை முன்கொண்டு செல்வதில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. இதுவரையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற போர்வையில் இனவாதமும் அடிப்படை வாதமுமே காணப்பட்டது. எனவே நாட்டில் மீண்டும் இனவாதத்தையும் அடிப்படை வாதத்தையும் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. தற்போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் கருத்துரைக்கப்படுகிறது. அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக உள்ளது. அதேபோன்று திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய தரப்பினரை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புனித ரமலான் நோன்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. கிச்ரி 1446 புனித ரமலான் மாத தலைப்புரையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு நேற்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இதன் போதே ரமலான் நோன்பு தொடர்பான அறிவிப்பு வெளியானது. எனினும் நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் ரமலான் மாத தலைப்புரை தென்பட்டதற்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை. எனவே கஜ்பான் மாதத்தை 30 பூரணப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை புனித நோன்பு ஆரம்பமாகும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் 11.67% வருடாந்த வட்டியானது நுகர்வோர் மற்றும் ஏனைய மின் பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான வரவு செலவு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கூறி வந்த விமர்சனங்களுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இதன்படி கடந்த 5 மாதங்களில் ஜனாதிபதி அனுரகுமார மேற்கொண்ட 3 வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் ரூபாய் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். அதன்படி ஜனாதிபதியின் சீன விஜயத்துக்கான விமான பயணச்சீட்டுகளை சீன அரசாங்கம் வழங்கியதாகவும் இந்த பயணத்துக்காக ஜனாதிபதி செயலகம் 3,86,000 மட்டுமே செலவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்தோடு ஜனாதிபதி அனுரவுக்கு விஜயம் செய்ததற்காக வழங்கப்படும் கொடுப்பனவாக 2055 அமெரிக்க டாலர்கள் கிடைத்ததாகவும் அவை எந்த செலவும் செய்யாமல் ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாதத்தில் லோப் எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று நிறுவனம் அறிவித்துள்ளது. லோப் நிறுவனத்தின் இயக்குனர் நிரோஷன் ஜே பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார்.
அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள லோப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தற்போது 3680க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை மாவட்டத்தில் பசறை, காளியல, பதுளை, கந்தக்கட்டிய, ஊவ, பரணக்கம, மேககிகுள மற்றும் சொரணத்தோட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும், நுவரெலியா மாவட்டத்தில் பலப்பணி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்று 12:30 வரையும் இன்று மதியம் 12:30 மணி வரையும் அமலில் இருக்கும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பையும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு தேங்காய் விலை முந்தைய நிலைக்கு திரும்பும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் தேங்காய் இறக்குமதி செய்ய அனுமதி பெற்ற இறக்குமதியாளர்கள் தேங்காய் இறக்குமதியை ஆரம்பிப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு சாதாரண விலைக்கு தேங்காயை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றங்களை செய்ய பாதாள உலக நபர்களை பயன்படுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மறைந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன கோனாபாலா சுனிலை என்ற பாதாள குழு நபரை வைத்து உயர் நீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கல்லெறிந்ததாகவும், மறைந்த ஜனாதிபதி R பிரேமதாச பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்தி கொலை செய்த பாதாள உலக நபர்களை பயன்படுத்தியதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2025 காப்போது சாதாரண தர பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவித்தலின்படி காப்போது சாதாரண தர பரீட்சை மார்ச் 17ஆம் தேதி 2025 அன்று தொடங்கி மார்ச் 26 வரை தொடரும் என அறிவித்துள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான இராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். அத்துடன் இராணுவ வசமுள்ள காடிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துக்கு விசேட ஆணை வழங்கியுள்ளார்கள். ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்தே செயற்படுகிறோம். தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும், மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் இராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலும் இராணுவத்தையே அழைக்கிறோம். ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று குறிப்பிட்டார். அக்குரச மாரம்ப கல்பல பாலத்துக்கு அருகிலுள்ள நில்வலா நதியில் நேற்று பிற்பகல் மிதந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு ஆடின் கால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்குரச மரண விசாரணை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் அக்குரச போலீசார் குறித்த மனித காலை பரிசோதனைக்காக மாத்தறை பொது மருத்துவமனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது ஒரு கொலையா அல்லது முதலையின் பிடியில் சிக்கி ஆற்றில் மிதந்த ஒரு காலின் பகுதியா என்பதை அறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதற்கிடையில் வெலிக்கேன பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய ஒருவரை 3 நாட்களாக காணவில்லை என நேற்று மதியம் போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளதாகவும், மீட்கப்பட்ட கால் குறித்த ஆணுடையதாக இருக்கலாம் என்ற நோக்கில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புளூமேட்டர் ரயில் கடவை புதுப்பித்தல் பணிகளுக்காக இன்று முழுமையாக மூடப்படும் என்று இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு கொடவத்தையிலிருந்து துறைமுகம் வரை செல்லும் தொடருந்து வீதியில் உள்ள புளூமேட்டர் தொடருந்து கடவையில் அவசர புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.